உறவர் ஐயன் வள்ளுவனை யாதரிக்க சொன்னவர் தட்டி தட்டி தாமராக படிக்க வேண்டும் என்பவர் பள்ளி வைத்த சாதனை பல நிமிர வேண்டும் என்பவர் அந்த புலியை உடத்தினர் இருக்கையாக சிரிப்பவர் ஓடி பாருங்க தோசை பரவாயில்லை நல்லா கிண்டலா கட்டி நாம வாயில பொட்டி குடிஞ்சி நின்றதெல்லாம் தம்பி இந்த காலம் இப்ப தோட கட்டி கட்டி பருகி கட்டி மீச முதுக்கி விட்டு நடப்பது இந்த காலம் அடிமைய திறந்தது அந்த காலம் நாங்க அடங்க மதுப்பது இந்த காலம் அடிமைய மதிப்பது இந்த அடிக்கிறது இந்த காலம் நிறுத்தனமா போலீஸ் சிறுத்தைகளை பிடிச்சி லக்கியால அடிச்சது அந்த காலம் இப்போ சிரிக்குது இந்த காலம் பூச்சாண்டி காட்டுறது அந்த காலம் சுருத்த புரட்டி அடிக்கிடும் இந்த காலம் இந்த காலம் குருமா வந்த காலம் அடிமைய கிடந்தது அந்த காலம் நாங்க அடங்க மதிப்பாடு இந்த காலம் அடிமைய கிடந்தது அந்த காலம் நாங்க அடங்க மதிப்பாடு இந்த காலம் சேரிகள் நிமிர்ந்தது திருமக்காலம் சீரும் சிறுத்த காலம் ராஜி வணக்கம் வீர 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 வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் முன்னோடி போராளி ஏழுமலைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் பாதுகாப்போம் 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 சமூக நீதியை பாதுகாப்போம் 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 மத சார்பின்மையை பாதுகாப்போம் அடிப்போம் விரட்டி அடிப்போம் சனாதான கொள்கைகளை பங்கேற்போம் தமிழர்களாய் பங்கேற்போம்
மக்கள் போராளி ஏழுமலைக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். சைடு ரகு ரகு சைடு எல்லாரும் சேர்த்து போடு. வாங்க முன்னாடி வாங்க. எல்லாரும் வாங்கி இல்ல நம்ம ஆல்பர்ட் என்ன போடுவோம். ஆல்பர்ட்னா ஐயன் வள்ளுவனை யாதரிக்க சொன்னவர் தட்டி தட்டி சாமராக படிக்க வேண்டும் என்பவர் பள்ளி வைத்த சாதனை பல நிமிட வேண்டும் என்பவர் அந்த புலியின் உதவினார் இருக்கையாக சிரிப்பவர். சைடில் வாங்க சைடில் வாங்க. தலைவர் போ நீ ஒன்று வாங்கிக்கோ. சைடு சைடு இல்லை பாட்டி வாங்க ஒன்று போதும் 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 போதும். ஓகேண்ணா ரைட். அவர்களுடைய சிந்தனை முழுவதும் இந்தியர்கள் என்கின்ற சிந்தனை இருக்கிறது. வெள்ளையனே வெளியே போ என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் பெறப்பட்ட சுதந்திர நாட்டில் சட்டத்தை வரையறுத்து கொடுத்த பேரறிவாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டின் முகவுரையிலே, இந்திய நாட்டின் சட்டத்தின் முகவுரையிலே சுதந்திரம், நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்று எழுதினார். வணங்கிக் கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறது. அப்படி என்றால் இதற்கு பெயர் தான் மதசார்பின்மை என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. சரி, மதசார்பின்மை சட்டம் சொல்கிறது. இப்போது என்ன அதற்கு கேடு வந்தது? இப்ப என்ன அதற்கு பாதிப்பு வந்தது? விடுதலை இந்துக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி இந்துக்கள் 18-80% பேர் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு அடுத்து இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள், அதுக்கடுத்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அதுக்கடுத்து ஜைனர்கள் இருக்கிறார்கள், அதுக்கடுத்து சீக்கியர்கள் இருக்கிறார்கள், அப்புறமா பௌத்தர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் மைனாரிட்டி மக்களாக இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இந்துக்கள் இந்த நாட்டை ஏன் ஆளக்கூடாது, இந்து நாடாக ஏன் மாறக்கூடாது என்பதுதான் மோடியும் அமித்ஷாவும் முன்வைக்கிற கருத்து. வேண்டும் இந்த நாடு பல மொழிகளை பேசுகிற நாடு, பல இனக்குழுக்கள் உள்ள நாடு, பல மொழி வாரிய மாநிலங்கள் அமைந்திருக்கிற நாடு, பல்வேறு மொழிகளை பேசுகிற நாடு. இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை பாதுகாக்க வேண்டும். இந்த பன்முகத்தை பாதுகாக்க வேண்டும். இதில் சீரழிவு ஏது வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பேரறிவாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை எழுதுகிற போது இது ஒரு பன்முக நாடு, இது இந்த நாடு மதசார்பின்மை, இந்தியாவில் தோன்றிய மதமா,
ஆரிய மதம் என்பது இந்தியாவில் தோன்றிய மதமா? மனுஸ்மிருதி இந்திய நாட்டின் பிறந்த பூர்வீக குடிமக்கள் உருவாக்கிய கருத்தியலாது இல்லை. கைபன் போலான் களவாய் வழியாக ஐரோப்பிய கண்டத்திலிருந்து ஆடு மாடுகளை வைத்து வந்த ஆரிய வந்தியர்கள் கூட்டம் இங்க வந்து ஒரு கருத்தியலை உருவாக்கி அந்த கருத்தியல் தான் சாதிய கருத்தியலாக மாறியது. அந்த சாதிய கருத்தல் தான் கடவுளினுடைய படைப்பு என்று மாறியது. அப்ப அந்த கடவுளுடைய படைப்பு தான் இன்றைக்கு இந்து மதமாக மாறி இருக்கிறது. அப்ப இந்து மதமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்து மதம் இந்திய நாட்டினுடைய அரசு மதம் என்று சொன்னால் இங்க இருக்கிற சாதி உண்மை என்பது பொருள். நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள். இந்திய நாட்டுடைய இந்து மதம் அரசு மதமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற தீண்டாமையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள். இருக்கிற சாதியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது தீண்டாமை ஒரு பெரிய குற்றம் என்று சொல்கிறது, சாதியம் குற்றம் என்று சொல்கிறது, தீண்டாமை குற்றம் என்கிறது, சாதியம் பார்ப்பது குற்றம் என்கிறது. இந்த நாட்டில் சுதந்திரமும் நீதியும் சமத்துவமும் சகோதர தத்துவம் நிறைந்துதான் ஜனநாயகம் என்று சொல்கிறது. அந்த ஜனநாயகத்தை பேணி காப்பதுதான் மதசார்பின்மை சொல்கிறது. அந்த மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மோடி எடுத்து வருகிற, அமித்ஷா கொண்டு வருகிற அல்லது RSS இயக்கத்தின் மூலமாக கொண்டு வரப்படுகிற இந்திய திருத்த சட்டத்தை, இந்திய சட்டத்தை திருத்துகிறார்களே, இந்த மத சட்டத்தை திருத்துகிறார்களே, இந்திய நாடு இந்துக்களுக்கு சொந்தமான நாடு என்று, அதை நாம் எதிர்த்துதான் ஜூன் 14ஆம் தேதி திருச்சியிலே நடைபெற இருக்கிறது. இந்த பேரணிக்கு நீங்க எல்லாம் வாங்க வாங்க என்று உங்களை அழைப்பு மொழி கடந்து, மதம் கடந்து, இடம் கடந்து தமிழர்களாய் வாங்க. நாம் பாதுகாப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை. மதம் என்பது மக்களின் நம்பிக்கை. ஆனால் மோடி அவர்கள் மதங்களிலே தலையிடுகிறார், மத வழிபாட்டு முறைகளிலே தலையிடுகிறார். இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களையும் கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களையும் வந்தேரிகள், இந்த நாட்டில் பிழைக்க வந்தவர்கள், இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள், நாம் எல்லாம் சிறுதெய்வ. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வாருங்கள், ஜூன் மாதம் 14ஆம் தேதி வாருங்கள், திருச்சி தில்லை நகரம் திணறும் வரை வாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி. அடுத்து நாம் சாதி பெற சொல்லி தள்ளி வச்சு நம்மள பலகுடி செஞ்ச வந்தக்கா ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு பிறந்த அந்த காலம், அந்த பொறுமையெல்லாம் திரும்ப நொறுக்கப்பட்டு கருதி எரிசாம்பெல்லாம் அது இந்த காலம். ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு பிறந்த அந்த காலம், அந்த பொறுமையெல்லாம் திரும்ப நொறுக்கப்பட்டு கருதி எரிசாம்பெல்லாம் அது இந்த காலம். சிறுமையான ஒரு தலைவனின்றி தவிச்சோம் அந்த காலம். உலக தமிழர்களாய் இன்று தலைமை பிறந்தது இந்த காலம். பூமியில் பலவுண்டு புரட்சி காலம் சேரி புரட்சி வெடிச்சேரி திருமாக்காலம். பூமியில் பலவுண்டு புரட்சி காலம் சேரி எல்லாரும் சிலைக்கு அருகில வாங்க. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தந்தை விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வென்றெடுப்போம், வென்றெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். பாதுகாப்போம், பாதுகாப்போம், மத சிறுபான்மையை பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம்.
மதசிறுபான்மையை பாதுகாப்போம், 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 தேசிய ஒற்றுமையை பாதுகாப்போம், 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 சனாதான கொள்கைகளை எதிர்க்கின்றோம், 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 எதிர்க்கின்றோம். புறக்கணிப்போம், புறக்கணிப்போம். பாசிச மதவாத ஆதரவு தாரி, ஆதரவு தாரி. தமிழ் இன சொந்தங்களே, தமிழ் இன சொந்தங்களே, ஆதரவு தாரி நடத்தும் பேரணியா, மத சார்பின்மை பேரணியா, ஆதரவு தாரி, ஆதரவு தாரி, ஆதரவு தாரி, ஆதரவு தாரி. எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே மத சார்பின்மை மக்கள் பேரணி, மத சார்பின்மை மக்கள் பேரணி. பிரச்சார பயணம், பிரச்சார பயணம், சிறுத்தைகளின் பிரச்சார பயணம், மதசார்பின்மை பேரணியை, கொள்கை ரீதியான பேரணியை விலைக்கு சொல்லும் பிரச்சார பயணம், விலைக்கு சொல்லும் பிரச்சார முதல் மாவட்டம் முழுவதும் பிரச்சார பயணம், மாவட்ட காயிதே இல்லத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இவரு கூட ஒரே ஒரு போட்டோ தர்றேன். அப்படியே இங்க பாருங்க பாரு. ஓகே ரைட். இங்க கொடுப்பா, இங்க கொடுப்பா. அவங்க கிட்ட கூட வாங்கிக்குமா, வாங்கிக்குமா. அடே திரிப்பா கொஞ்சம். ரைட். ஓகே ரைட். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வெல்லட்டும், வெல்லட்டும், எழுச்சி தமிழர் தலைமையிலே திருச்சி நகரினிலே விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற மதச்சார்பை